ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S26 சீரியஸோட டீடைல் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐபோன் SE பத்தி நம்ம பார்க்க போறோம், SE 4 பத்தி. அதுக்கப்புறம் ரெட்மியோட அடுத்த சீரியஸான K90 சீரியஸை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் OnePlus 13ஓட மினி சீரியஸை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சாம்சங்கோட அடுத்த ஃபோல்டபிள் டீடைல்ஸ், ஃபோல்டபிள் 7 டீடைல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் டிப் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னா, சாம்சங் கேலக்ஸி S25 நாளைக்கு லான்ச் ஆகுது. அதுக்கு நம்ம சேனல்ல வீடியோ வரும். இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா பத்தி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதாவது சாம்சங் S26 அல்ட்ரா என்கின்ற சாம்சங் S26 நோட்டை பத்தி இப்ப டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கேமரா டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் S26 சீரிஸ்லயும் 200 MP கேமரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு அப்கிரேட் வந்திருக்கு. அது என்னன்றது சாம்சங் கரண்ட்லி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 200 MP, அதுக்கப்புறம் வந்து 50 MP அண்ட் 10 MP டெலபோட்டோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 200 MP வந்து பெரிஸ்கோபி டெலபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பெரிஸ்கோபி டெலபோட்டோ லென்ஸ் வந்து இதுலயும் வரப்போகுது, அதாவது சாம்சங் S26லயும் வரப்போகுது. இப்போ வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1/1.4 இன்ச் பெரிஸ்கோபி டெலபோட்டோ லென்ஸ் இருக்கு 200 MP. இப்போ வந்து அது எப்படி வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து X200 ப்ரோலையும் அதே இதுதான் இருந்துச்சு. 1/1.4 இன்ச் வந்து 200 MP பெரிஸ்கோபி டெலபோட்டோ லென்ஸ் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட எப்படி அப்கிரேட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதோட சென்சாரோட இன்ச் சைஸ் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால எக்கச்சக்கமான டீடைலிங் உள்ள வரப்போது, கேமராவை கேப்சர் பண்ண போது. அதனால இதுல என்ன வரும்போது கேட்டீங்கன்னா 200 MP பெரிஸ்கோபி டெலபோட்டோ கேமரா S26 பொறுத்த வரைக்கும் 1/1.65 இன்ச் கொண்ட 1/1.5, இது வரைக்கும் 1.4 இன்ச். அதனால இது ஒரு இன்ச் ஏற்றிருக்காங்க. அதனால கொஞ்சம் டீடைல்ஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா 200 மில்லியன் பெரிஸ்கோபி டெலபோட்டோல கொஞ்சம் பெருசா வரப்போகுது அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து அதனால நிறைய கேப்சர், நிறைய டீடைலிங் உள்ள வரும், லைட் சோர்ஸ் உள்ள வரும். அதனால வந்து போட்டோஸ் வந்து கிளியரா இருக்கும், வீடியோஸும் கிளியரா இருக்குன்ற மாதிரி இப்போ டீடைல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் S26 நோட் அல்லது S26 ப்ரோ அல்லது S26 அல்ட்ரா இந்த மாதிரி பேர்ல வரக்கூடிய இந்த போன்ஸ்ல டாப் அண்ட் போன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 9 HD வந்து இந்தியாவில் எப்ப லான்ச் ஆக போது அதோட டீடைல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட லைவ் இமேஜ் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஜனவரி 17 வந்து இயர்லயே டீடைல் கிடைக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து இந்த போன் வந்து லான்ச்காக வெயிட்டிங்ல இருக்கு. எப்போ லான்ச் ஆக போது, என்னென்ன டீடைல்ஸோட வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெக்க பார்த்து வந்துடும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் 9 HD பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து 2,50,000 டிராப் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த போன் எந்தவித பாதிப்பும் ஏற்படல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி நீங்க டிராப் டெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. அவங்க எந்த விதத்துல டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட அபிஷியல் அதுக்கான ஆபீஸ், அதுக்கான சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம சாதாரண கீழே போட்டா உடையுமான்னு கேட்டீங்கன்னா எல்லா போனும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6.6 இன்ச் கொண்ட HD plus 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே வரப்போகுது. யூனிசாக் T606 வரப்போகுது. 5000 mAh பேட்டரியோட வரப்போகுது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அண்டர் 7000, கரெக்டா சொன்னா 6999 ரூபாய்க்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 9 HDல வேற என்ன வரலாம் அப்படின்றது கேட்டீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட என்ன பிரைஸ் வரலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ் வரலாம் 6999 ரூபாய்க்கு வரலாம். இது வந்து லான்ச்சிங் அப்புறம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்டு ஆஃபர்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து எப்போ வரப்போகுது, ஜனவரி 28 வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் டீசர் கிடைச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, Xiaomi 15 Ultra வந்து எப்ப லான்ச் ஆக போகுது அப்படின்ற டீடைல் கிடைச்சிருக்கு. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா சைனாவும் சரி, குளோபல் மார்க்கெட்லயும் சரி லான்ச் ஆக போகுது. அது Xiaomi 15 Ultra நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த Xiaomi 15 Ultraவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்பெசிபிகேஷன், ரூமர் ஸ்பெசிபிகேஷன் சொல்லிடுறேன். இதுல வந்து என்ன இருக்க போகுது, ஸ்னாப் டிராகன் 8 Elite ப்ராசஸர் இருக்க போது, 6000 mAh பேட்டரியோட இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு தெரிஞ்சு இது வந்து என்ன இருக்கு, எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நெக்ஸ்ட் மந்த்ல சைனாவில் வரப்போகுது. அதாவது சைனாவில் பாத்தீங்கன்னா ஜனவரி 29 இருந்து பிப்ரவரி 12 ஸ்பிரிங்
ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. சைனீஸ்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். இந்த ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல்ல தான் இது கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதாவது பிப்ரவரி 12க்குள்ள இந்த போன் லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனாவை லான்ச் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சு தான் குளோபல்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து போன வருஷம் அப்படிதான் நடந்துச்சு. Xiaomi 14 அல்ட்ராவுக்கு அதை வச்சுதான் இப்போதைக்கு இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம Xiaomi 15 அல்ட்ரா வந்து குளோபல்ல மேபி எப்ப இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா மார்ச் 3rd வந்து இந்த வருஷத்துல இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ் வரும்னு கேட்டீங்கன்னா Xiaomi 15 அல்ட்ரா இந்தியாவுக்கு BSI சர்டிபிகேஷன் வாங்கினது மூலமாக பிரைஸ் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மார்ச் மாசத்துல இந்த போன் இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 99,900, அதாவது கிட்டத்தட்ட 1 lakh கிட்டத்தட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் 30 C5G. இந்த போன் வந்து ஏற்கனவே இந்தியாவில் இருக்கு. இந்த போன்ல புதுசா ஒரு ரேம் வேரியன்ட்டை கொண்டு வந்து இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் 30C பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் இல்ல, இப்போ 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் மாடலை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதோட பிரைஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12,999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா சேல்ஸுக்கு 21. இந்த வீடியோ பார்க்குற டைத்துல அது லைவ்ல இருக்கும். அதோட பையிங் லிங்க் நான் சொல்லிடுறேன். பையிங் லிங்க் நான் வந்து இந்த வீடியோ கீழே ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழேயும் இருக்கும், நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவும் இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா Realme C63 5G இருக்கு. அதுவும் இந்த 12,000 ரேட் தான் வருது. அதுக்கப்புறம் Moto G45 இருக்கு, அதுவும் 5G. Infinix Hot 50 5G இந்த போன்லாம் இருக்கு. இதுல மட்டும் Infinix Hot 50 5G மட்டும் 10,498 ரூபா வருது. பாக்கி எல்லாம் 12,000 கிட்ட சிமுலேஷன் தான் வருது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங்கோட ட்ரைஃபோல்டு அதோட லான்ச், அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டு 7 Flip FE எல்லாமே எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த ட்ரைஃபோல்டு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லிமிட்டெட் யூனிட்டா கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தகவல் கிடைச்சது 3 lakh யூனிட்ன்ற மாதிரி தகவல் கிடைச்சு, இப்போ வந்து அதை இன்னமும் குறைச்சிருக்காங்க. ஏன்னா சாம்சங் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு தான் செய்யணுன்றதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிமிட்டடா கொண்டு வர போறாங்க. அதோட சேல்ஸ் அதிகரிக்கும் பட்சத்துல அதோட டிமாண்ட் அதிகரிக்கும் பட்சத்துல சேல்ஸ் அதிகரிப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ட்ரைஃபோல்ட பத்தி வரைக்கும் இந்த கொரியன் பப்ளிகேஷன்ல சாம்சங்கோட கம்பெனி வந்து இருக்கிறது கொரியன் தான். கொரியன் பப்ளிக்ல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த வருஷத்துல 2 ரெகுலர் ஃபோல்டபிள் போன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது 2 ரெகுலர் ஃபோல்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் இசட் ஃபோல்டு, அதுக்கப்புறம் வந்து சாம்சங் இசட் ஃபிளிப் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து சாம்சங் இசட் ஃபிளிப் FE அல்லது ஃபோல்டு FE இந்த மாதிரி ஒரு போன்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரைஃபோல்டையும் பத்தி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைஃபோல்டு ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வெறும் 2 லட்சம் யூனிட் தான் ஃபர்ஸ்ட் டைமா லிமிட்டடா கொண்டு வர போறோம். அந்த டிமாண்டை பொறுத்து தான் நாங்கள் அடுத்த கட்டமா அதிகமாக கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எப்போ ப்ரொடக்ஷன் வரும்னு கேட்டீங்கன்னா செகண்ட் குவார்டர்ல ஏப்ரல் டு ஜூன்குள்ள இது வந்து ப்ரொடக்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் தேர்ட் குவார்டர்ல இது லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பிரைமரி டிஸ்பிளே வந்து 9.9 இன்ச்ல இருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்ஃபோல்டு பண்ணா 15 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அன்ஃபோல்டு பண்ணா திக்னஸ் கம்மியா இருக்கும், ஃபோல்டு பண்ணா 15 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கும், அதாவது மடக்கி வச்சிருந்தா அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதோட பிரைஸ் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் 2,35,900 ரூபாய்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ்ட் இயர்ல இருந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் அவ்வளவு பிரைஸ்க்கு வந்தா ட்ரைஃபோல்டு வந்தா யாரும் வாங்குவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இதே பிரைஸ்க்கு தான் வந்து Huawei Mate XT வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்திய மதிப்புல 2,35,900 சைனாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. அதே போல சாம்சங் அதை விட கம்மியா ஒரு 2 லட்சத்துக்கு கிட்ட வச்சாங்கன்னா ஒரு 35,000 கிட்ட பிரைஸ் கம்மியா இருந்துச்சுன்னா டஃப்பா இருக்கும் ஹுவாவேக்கு. அதனால சாம்சங்கா ஹுவாவேவான்றது போட்டி காம்படிஷன் இருக்கும். அதனால நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்புக் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு S-Pen ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த விதத்துல சாத்தியமா இருக்குன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா iPhone SE 4ல வந்து இப்போ வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. iPhone SE வந்து நியூ ஜெனரேஷன் iPhone SE அல்லது iPhone 16e கூட சொல்லலாம். என்ன பேர் வச்சு ஆப்பிள் கொண்டு வர போறாங்கிறத நம்ம பொறுத்து தான் போனோம். அதுல வந்து சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதுல என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நியூ லீக் படி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா iPhone SE 4ல வந்து டைனமிக் ஐலாண்ட் வரலாம். iPhone 14ல எப்படி டைனமிக் ஐலாண்ட் இருந்துச்சோ அதை காப்பி பண்ணி தான் ஃப்ரண்ட் சைடு இருக்கு. அதனால அதுல 14ல எப்படி இருக்குமோ அதே போல டைனமிக் ஐலாண்ட் இது
வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிமிலரான இமேஜஸும் கிடைச்சிருக்கு, அதுக்கான சில போட்டோஸும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கான கேஸ் டீடைல்ஸ் மாடல்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. இதுல வேற என்ன வரலாம் கேட்டீங்கன்னா 6.1 இன்ச் கூட OLED டிஸ்பிளே டைப் சி போர்ட்டோட வரப்போது. அதுக்கப்புறம் பேக்ல 48 MP கொண்ட ஒரே கேமரா, ஃப்ரண்ட்ல 24 MP கொண்ட ஒரு கேமரா வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து செகண்ட் குவார்டர்ல ஏப்ரல் அல்லது ஃபர்ஸ்ட் மார்ச் முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்ப ஏப்ரல் வரைக்கும் போயிருக்கு. மார்ச் அல்லது ஏப்ரல்ல வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐக்யூ நியோ அதோட 10 சீரீஸ்ல ஒரு போன் வரப்போகுது. அந்த போன் என்ன, எப்போ வரப்போகுது, என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது, இந்தியாவுக்கு எப்போ வரலாம், என்ன ஸ்பெக்கோட வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஐக்யூ நியோ 10 சீரீஸ்ல ஒரு போன் என்ன போன் கேட்டீங்கன்னா ஐக்யூ நியோ 10R 5G. இந்த போன்ல அப்படி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்ன்றது சொல்லிடுறேன். இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க டீட்டெயில் படி என்ன தெரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா 6.78 இன்ச்சு கூட AMOLED டிஸ்பிளே வரலாம். அதுக்கப்புறம் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. இது ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 வரப்போகுது. இதுல வந்து 2 வேரியன்ட் வரலாம், 8GB 256GB வேரியன்ட், 12 256GB மாதிரி வரலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP சோனி லித்தியா 600 MP 50 MP சோனியா லித்தியா 600 சீரீஸ்ல வரலாம். அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் வரலாம், 16 MP ஃப்ரண்ட் கேமரா வரலாம், 6400 mAh பேட்டரி வரலாம், 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ளூ ஒயிட் ஸ்லைஸ் அப்படின்ற ஒரு கலரும், லூனார் டைட்டேனியம் அப்படின்ற இன்னொரு கலர்லயும் வரலாம். இது வந்து எவ்வளவு வரலாம்னு கேட்டீங்கன்னா அண்டர் 30K கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு கிடைச்சிருக்க டீட்டெயில் இதுதான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன டீட்டெயில் அடுத்தடுத்த டீட்டெயில் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போதைக்கு ஐக்யூ நியோ தரப்புல இருந்து 10R 5G வரப்போகுது. ஐக்யூ தரப்புல இருந்து ஒரு போன் வாங்கணும், நான் அண்டர் 30K வாங்கணும் அப்படின்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 சீரீஸ்ல எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சரோட வரப்போகுது. அதுல என்னென்ன வரப்போகுது அப்படின்றது ஒரு சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்ன இது ஆல்மோஸ்ட் வந்து சாம்சங் லான்ச் ஈவெண்ட்ல நடத்துறதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த போனை பத்தி என்னத்த பேச போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனல்ல டெய்லி ஒரு சாம்சங் S25 சீரீஸ் பத்தி ஒரு டீட்டெயில் வந்துருக்கு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா நைட் வீடியோ வரப்போகுது, அது மட்டும் அது குவாலிட்டியா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ எரேசர் வரப்போகுது. எப்படி நம்ம போட்டோல வந்து அன்வான்ட் ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணுமோ அதே போல ஆடியோல நாய்ஸ் எரேசர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. டிஃபால்ட்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப பெருசா பிடிக்கிறது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஃபைண்ட் எ பெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வாய்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ்ல நாய்ஸ் இருந்தா எரேஸ் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம என்னென்ன டீட்டெயில் வந்திருக்கு. இப்போ ஏஐ ஃபீச்சர்ல அவங்க என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா சவுண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா யூசர் கண்ட்ரோல் இருக்க போது ஆடியோ லெவலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஐசோலேட் இருக்கு, அட்ஜஸ்ட் த மேனுவலே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அட்ஜஸ்ட் வாய்ஸ், மியூசிக், விண்ட், கிரவுட், நாய்ஸ், அதுக்கப்புறம் எது வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தான். நம்மளுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே டிஃபால்ட்டா அதுலயே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செட்டிங்ஸ்ல வச்சுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் கண்ட்ரோல் ஆயிட்டு போகுது. இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த ஏஐ மெத்தட்ல கொண்டு வந்திருந்தாங்கன்னா இது சூப்பரா இருக்கும் அப்படின்றது தான் என்னது. இதெல்லாம் வந்து அவங்க காமன் வீடியோ கேலரி ஆப்ல வந்து இந்த மாதிரி எடிட்டிங்லாம் பண்ணிக்கலான்றது தான். ஆனா வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ல கொண்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகிற மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வந்து அவங்க ஆப்ல எடிட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் போட்டு நம்ம நாய்ஸ் கண்ட்ரோல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இவங்க கேலரி ஆப்ல எடிட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாய்ஸ் கலர் ஃபிட் ப்ரோ 6 Max பத்தி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு பார்த்துங்க. இப்போ வந்து அது லான்ச் பண்ணிட்டாங்க. அது என்ன லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா நாய்ஸ் கலர் ஃபிட் ப்ரோ 6 Max அண்ட் கலர் ஃபிட் ப்ரோ 6 இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்துலயும் என்னென்ன பிரைஸ்க்கு வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்துலயும் பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாய்ஸ் கலர் ஃபிட் 6 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீ ஸ்ட்ராப் ரோஸ்ட் கோல்டு லிங்க் அந்த கலர்ல வர ஸ்ட்ராப் மட்டும் போட்டீங்கன்னா 6499 ரூபா வரும். அதுக்கப்புறம் மேக்னெட் ஸ்டிக் ஸ்ட்ராப் போட்டீங்கன்னா 5999 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து பிரைடட் ஸ்ட்ராப் போட்டீங்கன்னா 5999 ரூபா வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலிக்கன் ஸ்ட்ராப் போட்டீங்கன்னா 5999 ரூபா வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இதோட ப்ரோ மேக்ஸ் நாய்ஸ் கலர் ஃபிட் ப்ரோ 6 Maxை பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஸ்ட்ராப்புக்கு 7999 ரூபாய்க்கும், மேக்னெட்டிக் ஸ்ட்ராப்புக்கு 7499 ரூபாய்க்கும், லெதர் ஸ்ட்ராப்புக்கு 7499 ரூபாய்க்கும், சிலிக்கன் ஸ்ட்ராப் 7499 ரூபாய்க்கும் இப்போதைக்கு அவைலபிளா வந்து நாய்ஸோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன்
மத்த ஆன்லைன்ல எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா 29ஆம் தேதி வரும். இப்போதைக்கு நாய்ஸ் அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம 29 ஜனவரி 29ஆம் தேதி அமேசான்ல வந்ததுக்கு அப்புறம் ஆஃபர் லிங்க்கையும் நாங்க கொடுக்குறோம் வாட்ஸ்அப்ல. அதுக்கு வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomi Pad 6X பொறுத்த வரைக்கும் 6S பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா சில அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஹைப்பர் வாய்ஸ் மூலியமாக வின்ப்ளே இன்ஜினை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வின்ப்ளே இன்ஜின் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் கேம்ஸ் நம்மளோட இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த Xiaomi Pad அதாவது Xiaomi டேப்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, ஆஃப்லைன்ல விண்டோஸ் கேம்ஸ் விளையாண்டுக்கலாம் வின்ப்ளே மூலியமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். கிட்டத்தட்ட உண்மையிலே வந்து நிறைய விண்டோஸ் கேம்ஸ் வந்து ஆஃப்லைன்ல விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல விளையாண்டா கூட சில இடத்துல லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃப்லைன்ல நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாடுறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது மூலியமாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. அது மட்டும் இல்லாம நீங்க ஆஃப்லைன்ல விளையாடும் போது உங்களுக்கு லேக் இல்லாம விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆப்ஷன். Xiaomi Pad 6 வச்சிருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள் பிக்சல் 10a பத்தி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. கூகுள் பிக்சல் 10a பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கும் சில கூகுள் பிக்சல் ஃபேன்ஸுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க 10a இப்போ எப்போ 2026 ஸ்டார்டிங்ல வரும். அந்த 10a பட்ஜெட் கட்டிங்காக என்ன பண்ண போறாங்க, சில விஷயத்த பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா கூகுள் வந்து இப்போ வந்து கோ வித் லோயர் பர்ஃபார்மன்ஸ் வெர்ஷனாக Tensor G5 சிப்செட்டை ரீசெட் பண்ணணும். அதுக்காக பிக்சல் 10 டிவைஸ் ஆர் அல்லது பிக்சல் 10a சீரீஸ்ல பிக்சல் 10a சீரீஸ்ல 10 சீரீஸ் அல்லது 10a சீரீஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா பிக்சல் 9a என்ன சிப்செட் இருந்துச்சோ அதே சிப்செட் தான் வரப்போகுது. Tensor G4 தான் வரப்போகுது. Tensor G5 இந்த வருஷம் வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது பட்ஜெட் கட்டிங்காக சொல்றாங்க. மேபி ஏ சீரீஸ்ல கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கொண்டு வரதுல வந்து பிரைஸ் கம்மிக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சம் வாய்ப்பு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 9 சீரீஸ்ல இருந்த Tensor G4 சிப்செட் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இந்த மாதிரி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதனால இது பிரைஸ் குறையுமான்றத நம்ம வந்து லான்ச் டைத்துல தெரிஞ்சுக்கலாம். 10 லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் 10a சீரீஸ் பத்தி டீல் கிடைக்கும், அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Asus ROG Phone 9e 9FE வந்திருக்கு. அதோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி இருக்க போகுது என்னன்றது போட்டோஸ் கொஞ்சம் வந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபேன் எடிஷன். சாம்சங் எப்படி FE ஃபேன் எடிஷன் கொண்டு வராங்களோ Asusல அதே போல 9 அண்ட் 9 ப்ரோ பொறுத்த வரைக்கும் Asus ROG 9 ப்ரோ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டு போனுக்கும் ஒரு ஸ்பெஷல் எடிஷனா ஃபேன் எடிஷனா கொண்டு வரலாம், பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்காக இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுல பத்தி இன்னும் என்ன வரலான்றது சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா என்ன வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றது ஹிண்ட் கிடைச்சிருக்கான்றத பாக்குறேன். இதுல வந்து FE பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா பிரைஸ் கம்மிக்காக வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் ஃபியூச்சரை பிரைஸ் கம்மிக்காக கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து வேற எந்த டீட்டெயிலும் எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்கல. இப்போதைக்கு வந்து இவங்க வந்து இந்த வரப்போதா அப்படின்ற டீட்டெயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனா Asus 9FE வந்து இந்தியாவுக்கு வருமானது ஒரு கேள்விக்குறி தான். அதையும் மறந்துடாம பாத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlusோட 13 mini அது மட்டும் இல்லாம S5s சீரிஸ் இதை பத்தி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நியூ டிசைன்ல வரப்போகுது. இது வரைக்கும் OnePlus பாத்தீங்கன்னா 13 சீரிஸ் ரவுண்ட் டிசைன்ல இருக்கும். இது ஒரு நியூ டிசைன்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேபி டிஃபரெண்ட் வந்து எப்படி 11 சீரிஸ்ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது ஆனா எப்படி வருது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ தரப்புல இந்த ஆனுவல் மீட்டிங்ல இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம லுக்கிங்கை சேஞ்ச் பண்ணணும், லுக் பேக்கை சேஞ்ச் பண்ணணும். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லுக்கா கூட இருக்கலாம். ஆனா வந்து இப்போ நம்ம சேஞ்ச் ஆகணும். ஏன்னா ஓப்போ ஏன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ OnePlusக்குலாம் ஹெட் ஓப்போ தான் மேனுஃபேக்சர் பண்றது OnePlus போனையும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதனால ஓப்போ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் போயிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா OnePlus S5sலயும் அதுக்கப்புறம் OnePlus 13 miniலையும்
டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த போனை பொறுத்த வரைக்கும் 2025ல வரப்போற போன்ல என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து டிமென்சிட்டி 9000 போன்றனால 9350 வரப்போகுது. அது 9350 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மால் ஸ்கிரீன்ல இருக்க காம்பேக்ட் போன்ல வந்து அதாவது ஒன் பிளஸ் 13 மினில கூட 8 வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூ மிட்ரேஞ்ச் டைமென்சிட்டி போன்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம அது எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டி 9350 வரப்போகுது. இதுல வந்து 7K அதாவது 7000 mAh பேட்டரி வரப்போது, 1.5K ரெசல்யூஷன், LTPS டிஸ்பிளே வரப்போது, ஹை ப்ரொடக்ஷனோட ஸ்டேட் ஸ்கிரீனோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா 2000 இது என்ன இருக்கு 210 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதே ஸ்பெக்கோட தான் ஒன் பிளஸ் 13 மினிலையும் வரப்போது, இன்னொன்று வந்து ஒன் பிளஸ் எஸ் 5Sலையும் வரப்போகுது. ஒன்று டிமென்சிட்டியோட வரப்போது, ஒன்று வந்து ஸ்னாப் டிராகனோட வரப்போகுது. மற்ற ஸ்பெக்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஒன்று ப்ராசஸர் மாற்றிருப்பாங்க. ஒன்று மீடியாடெக்ல வர ஃபோன் வந்து 2 ப்ராசஸர், ஒன்று டிமென்சிட்டி 9400 அல்லது 9350 வரப்போகுது. ஸ்னாப் டிராகனோட வர ஃபோன் வந்து ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சைனாவுல இருந்து ஈவி வந்து இந்தியாவுக்கு வரப்போது. அது எந்த பிராண்ட்ன்றது தெரிஞ்சுக்கலாம். SUV Celion 7 அப்படின்ற கார், ஈவி கார் இந்தியாவுக்கு வரப்போது, BYDயோட வரப்போது. அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். எப்படி வரப்போகுது நான் சொல்றேன். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும், பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 82.56 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பிளேடு பேட்டரி 8 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 4.2 ஆக்சிலேட்டர் கொடுத்த 4.5 செகண்ட்ல வந்து 0 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து 15.6 இன்ச்சு கொண்ட ரொட்டேட்டிங் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. போனோரமிக் கிளாஸ் குரூப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ப்ரொமோஷனல் ஆஃபர் 70,000 புக்கிங் போனஸ் ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்க போது, ஹோம் சார்ஜர் கிடைக்க போது, அது மட்டும் ஃப்ரீ ஹோம் சார்ஜர் அண்ட் எக்ஸ்டர்னல் பேட்டரி வாரண்டி உங்களுக்கு கிடைக்கும் புக்கிங் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எப்படி இந்தியாவுக்கு வரப்போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2025 இந்த ஜனவரிக்குள்ள அவங்க வந்து 40 டீலர்ஷிப் பிடிக்க போறாங்க. 40 டீலரை பிடிச்சி வந்து அவங்க வந்து இதை சேல்ஸ் கொடுக்க போறாங்க. அவங்க தான் இதை கொண்டு வர போறாங்க இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. இந்த BYDல இருந்து ஃபர்ஸ்ட் வர போற, சைனாவில இருந்து ஃபர்ஸ்ட் வர போற ஈவி கார் இதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் ரெட்மி K19 Pro வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லீக் ஆயிருக்கு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுல சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னென்ன ப்ராசஸரோட வரப்போது என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி K19 Pro பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா வரலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து 2.5x ஆப்டிகல் ஜூமோட வரலாம், 60 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லென்த்தோட வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. K90 Pro பொறுத்த வரைக்கும் இது எப்படி வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்னாப் டிராகன் 8 Elite 2 சிப்செட் வரப்போது. அது மட்டும் இல்லாம இது வந்து OLED பிளாட் OLED பிளானோட வரப்போது, 2K ரெசல்யூஷனோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்கிற டீட்டெயில் இதுதான். அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம அப்டேட் பண்றோம். இது எப்போ வரலாம்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாசம் 2025 சைனாவில் லான்ச் பண்ணலாம். நல்லா கேட்டுங்க. இது ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டோட அடுத்த சிப்செட்ல வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு வந்திருக்க இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்மள பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட வாட்ஸ்அப் இருக்கு, நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப்ல எல்லாத்தோட அப்டேட் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாட்ஸ்அப்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.